என்னப்பா நம்ம லோக்கி இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. ரோலெக்ஸ ஒரு படம் முழுக்க பார்த்தா எப்படி இருக்கும், அது போல தாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல சர மாரியா எல்லாரையும் வெட்டி துண்டு துண்டா போடுறாருங்க. டிசி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன் சப்ளை பண்ற ஒரு கேங்ஸ்டரா இருக்க நம்ம தேவதாஸ் எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவு பயங்கரமான கேங்ஸ்டர். இது ஒரு சைடு இருக்க, இந்த நேரத்துல ஒரு 10 வயசு பையனுடைய அப்பன் தன்னோட மகனை இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊர்ல இருக்கிற வீட்டை எல்லாம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு உதவி செய்ய போயிட்டு அந்த போலீஸ் ஆபீசரே அந்த பணம் திருட்டு போகுது. கடைசியா அந்த பையனுடைய அப்பா அந்த போலீஸ் ஆபீசரால கொல்லப்படுறாரு. என்னுடைய கணவனுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் நின்ன இடம் நம்ம லோகி கிட்ட தான். சோ லோகியோட மைண்ட் தாட் என்னன்னா, அவரு ஒரு கேங்ஸ்டர், யாராவது தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போலாம், ஆனா போலீஸே தப்பு பண்ணா என்ன பண்ணலாம், இது போல கேங்ஸ்டர் தான் அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இறங்குறாரு. ஒரு சைடு நம்ம ஹீரோ போலீஸ் எல்லாமே தேடிட்டு வர, கேங்ஸ்டர் இன்னொரு சைடு அந்த பையனுடைய படிப்பு செலவுக்காக அவங்க அப்பா பட்ட கஷ்டம், அந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலீஸை தேடி போறாரு. நம்ம தேவதாஸ் போலீஸ் ஃபேஸ்ட் கேங்ஸ்டர், இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டை. இன்னொரு சைடு பார்த்தா படத்தோட ஹீரோயினி விபச்சாரத்துல இருக்காங்க. அவங்க ஏன் நம்ம ஹீரோ கூட வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படம் பல திருப்பங்களோட மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை எந்த மாதிரி யாரும் மீன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. படத்தோட ஆரம்பம் 2011 பிப்ரவரி 17 ஸ்டார்ட் ஆகுது. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ அப்பாவை தான் காட்டுறாங்க. ஸோ இவரு பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கும் மோட்டார் சரி பண்றதுக்காக ஒரு கஸ்டமர் வராரு. கஸ்டமர் கிட்ட சும்மா சகஜமா பேசிக்கிட்டு இருக்க, தின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த மெக்கானிக் என்ன பண்றாருன்னா, ஹீரோவுடைய அப்பாவை பையன் கிட்ட தான் பேசுறது இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா கான்வர்சேஷனும் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு கதையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஈரோட்ல இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்துடைய பாலத்தை தான் காட்டுறாங்க. அந்த பாலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு பார்த்தா, போலீஸ் வண்டியில நிறைய கன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த கன்ஸ் எல்லாமே திருடுறதுக்காக சில கேங்ஸ்டர் வராங்க. அந்த கேங்ஸ்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவுடைய கேங்ஸ்டர் தான். தான் நம்ம ஹீரோவுடைய டீம்ல கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. முகத்துல மாஸ்க் கட்டிக்கிட்டு அந்த போலீஸ் ஆபீசரை பயங்கரமா அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற மொத்த கண்ணையும் பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ கட் பண்ணா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹையர் ஆபீசர் எல்லாமே வந்து கிளின்னு கிழிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஆபீசர்ல ஏன்னா பொறுப்பா ஒரு கன்னை கூட எடுத்துட்டு வர முடியாதா, இது பிரஸ் மீடியாவுக்கு எல்லாம் தெரிஞ்சா நமக்கு பெரிய அவமானம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. சோ அந்த திருட்டு நடந்த இடத்துல வந்து யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் ஆபீசர். சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அதே கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பா அம்மா அப்புறம் ஒரு பையன், இவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க அப்பா இருக்காரு பாத்தியா, அவங்களுக்கு தன்னுடைய மகனை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அவங்க சொந்த ஊர்ல இருக்க வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு 7 லட்சம் ரூபாய் பணத்தை மடியில கட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அந்த வழியா வந்த இவங்க 3 பேரும் போலீஸ் ஆபீசரை பார்த்த உடனே ஆபீசர் அப்பாவை மட்டும் நிக்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரி, மகனையும் பொண்டாட்டையும் அனுப்பி வச்சுட்டு இவரும் போலீஸ் ஆபீசருக்காக ஹெல்ப் பண்றாரு. அம்மாவும் பையனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அப்பாவுக்காக அப்பா வரவே இல்லை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாதான் தெரிய வருது, அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரும் இல்லை, அந்த பையனுடைய அப்பாவையும் காணோம்.
அந்த அம்மா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது போல என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு உன் ஹஸ்பண்ட் அங்க வரவே இல்லை, அவங்க தப்பிச்சு போயிட்டான், வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்யெல்லாம் சொல்லி மிரட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த அம்மா உன் பையனும் ஒரே அழுக, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ தேவதாஸை பார்க்கறதுக்காக போறாங்க. இது போல நடந்த உண்மை சம்பவம் எல்லாம் எடுத்து சொல்லி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அந்த 10 வயசு பையனும் எங்க அப்பாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, கண்டிப்பா உங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசரை போய் பார்த்து கையில கிடைக்கிறது எல்லாமே எடுத்துட்டு சர மாதிரியா அவனை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அந்த பணம் எங்க இருக்குன்னு கேட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தகவல் சொன்ன உடனே அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கூட இருந்து பாத்துக்கிறாரு. அதே நேரத்துல அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கப்புறம் தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் போலீஸ் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஒரு பையனுக்காக உதவி செய்ய போயிட்டு பல பிரச்சனைகள்ல மாட்டிக்க போறாரு. நம்ம ஹீரோ இங்க பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து நம்ம ஹீரோவும் அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய கேங் லீட் பண்றது ஒருத்தர் இருக்காரு, அவரு பேரு தான் அரசன். அவரு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர். இப்ப நம்ம ஹீரோ கூட 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேரு கிட்டி, இன்னொருத்தர் பேரு செபஸ்டின், மணி, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்க ஒன்னும் பண்ணாம பழகுன ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்து போலீஸ்ல நம்மளை தேடி வருவாங்க, இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. நாமக்கல்ல யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, அவருடைய அடைக்கலத்தை தான் இவங்க ஒரு மேன்ஷனா போயிட்டு தங்கி இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே வர தேவையில்லை. ஒரு சைடு நம்ம போக கூடாது, ஏன்னா 2 பஞ்சாயத்து பண்ணிருக்கோம். நம்ம என்னன்னா ஒண்ணு அந்த கன்ஸ் எல்லாமே திருடிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்காக போயிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரை நம்ம ஹீரோ சுட்டு இருப்பாரு. இந்த 2 பஞ்சாயத்துல இருந்து தப்பிக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீட் பண்றாரு பாத்தியா அரசு. அவர் சஜஷன் சொல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாமக்கல்ல இருக்கிற மேன்ஷன்ல போயிட்டு தங்குறாரு. அந்த மேன்ஷன்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு இருக்க அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க தான் சஞ்சனா, இவங்க தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினி. சஞ்சனா பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷன்ல ஒரு பாடகரா இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லாததுனால இந்த வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்துல பார்வதின்னு பேரு. பார்வதி பாக்குற நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேல சின்னதா ஒரு அபிப்பிராயமும் அன்பும் கூடுதல் ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை இழந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாத அப்பாவுக்கும் பையனுக்கும் சின்னதா ஒரு தகராறுனால இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பேசாம இருக்காங்க. அது என்ன தகராறு அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட எண்ட்ல சொல்றாங்க. யாருமே இல்லாத ஒரு தனிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள யாராவது சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறது உண்டு. அந்த போல சமயத்துலதான் பார்வதியை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாத பார்வதி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பார்வதிக்கு இதுல உடன்பாடே இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ போயிட்டு பேசினதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நம்ம இவ்வளவு சொல்றாங்களே அப்படின்னு மேல நம்ம ஹீரோ கேட்க, இவ தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு தான் பயப்படணும், தெரியாதவங்க கிட்ட என்ன உண்மையும் எதை பத்தினாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்வதி சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் கிரியேட் ஆகுது. ஆனா இந்த போல சமயத்துலதான் போலீஸ் ஆபீசர் கேங்ஸ்டர் யாரு, அந்த கண்ணை திருநவங்க யாரு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணியிருக்காங்க பாத்தியா,
இது எல்லாமே பண்ணது ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அது தேவா தான், டீம் தான், அந்த டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு டீம் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய ஹையர் ஆபீசர் சொல்லிட்டாரு, இன்னும் 10 நாள் தான் இதுக்கான ரிசல்ட் வந்துடணும். ஏன்னா பப்ளிக் மீடியான்னு போயிடுச்சுன்னா நம்ம பேரு கெட்டு போயிடும். எப்படியாவது இந்த கேஸை முடிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மேல அவர் சொல்ல, ஒரு போலீஸ் டீம் வந்து நம்ம தேவா டீமை தேடுறதுக்காக உள்ள இறங்கிடுறாங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோ மேன்ஷன்ல அவரோட லைஃபை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பார்வதி கூட பார்வதியும் நம்ம ஹீரோவுடைய லைஃபை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ மேன்ஷன்ல சும்மா இல்லாத ஒரு நாள் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிடுறாரு. அங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட அவங்க பெரிய பஞ்சாயத்தா மாறுது. நம்ம ஹீரோவுடைய கேங்க்ல கிட்டுன்னு ஒருத்தர் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா கிட்டியோடைய பேச்சை நம்ம ஹீரோ கேட்கறதே இல்லை. ஏன்னா போதையில அவர் இருந்தாருன்னா என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கோவக்காரன் ஆளு. ஸோ இப்போ அப்படிதான் ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விடுறாரு. அவனுக்கு போயிட்டு ஒரு கேங்ஸ்டரை கூட்டிட்டு வந்து அங்க பயங்கரமான பஞ்சாயத்தாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. எதுக்காகனா நம்ம தேவாவை பிடிக்க அந்த கலவரத்தோட இந்த கலவரம் மிக்ஸ் ஆகி அந்த இடத்துல பயங்கர கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடக்குது. அந்த கன் ஷூட்டிங்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோடைய டீம்ல இருக்கிற அந்த 4 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அங்கேயே மாட்டிக்கிறாரு. ஸோ மாற்றுறதும் இல்லை, இவங்க பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நம்ம பார்வதியை தெரியாதனமா போலீஸ் ஆஃபீஸர் ஷூட் பண்ணிடுறாங்க. அங்க நடந்த அந்த கன் ஃபைட்ல நம்ம ஹீரோயின் மேல குண்டு பட அவங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் நினைச்சிருந்தா நம்ம பார்வதியை காப்பாத்தலாம். ஆனா நம்ம ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே பார்வதியை வேணும்னே கொலை பண்றாரு. இவனை பிடிக்க வந்தா இங்க பெரிய பஞ்சாயத்து ஆச்சு, ரிஸ்க் ஆயிடும். ஸோ இவளை இப்படியே போட்டு தள்ளிட்டு இந்த கேஸை இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுறாரு அந்த போலீஸ் ஆபீசர். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோபம் அடைய ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகனா அந்த பொண்ணை நினைச்சிருந்தா இவங்க காப்பாத்திருக்கலாம், அது மட்டும் இல்லாத வேணும்னே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வருது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோவுக்கு பார்வதி மேல கொஞ்சம் லவ் வந்திருக்கும் சொல்ல முடியும். ஆனா ஸோ அதனால பயங்கர கோவமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசர் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. எங்கடா இருக்க அந்த கன்னு எடுத்துட்டு போனதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயை கூட திறக்க மாட்டேன்றாரு. ஸோ இது வேலைக்காகாது, இவனை போட்டதால்னாதான் ஆகும்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசர்லாம் வந்து என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே வேலைக்காகல. நம்ம ஹீரோ வாயை கூட திறந்து பேச மாட்டேன்றாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய டீம் அந்த கிட்டி, கருப்பு, செபஸ்டின் எல்லாம் இருக்காங்க. பாத்தியா, இவங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை தேடுறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போல நேரத்துல போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கூடாது. ஸோ இது எல்லாமே லீட் பண்ணிட்டு வந்து இருக்காரு. லோக்கல்ல இருந்து இந்த போல நடக்கிற இந்த இன்ஃபார்மரை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸுடைய கேங்லயே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஃபார்மர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மூலயமா தான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அரசு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோ ஒன் டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்லிட்லி நடக்கிற விஷயம். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அடிச்சு விசாரிச்சு பார்த்துட்டு இவன் வாயில இருந்து எதுவுமே வர மாட்டுது, இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல நம்ம ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீம் எங்க இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்பதான் இந்த டீம்ல இருக்கிறவங்களும் அரசும் சேர்ந்து ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க நாமக்கல்ல இருக்கிற மேன்ஷன்ல இருக்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச உண்மை. ஸோ இந்த விஷயத்த யாருக்காக காட்டி கொடுத்திருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணும்போதுதான் தெரிய வருது. இந்த இடத்துல பூஜா
பூஜா ராஜ் யுவராஜ்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் 2 எதிரிங்க இருக்காங்க. இந்த 2 எதிரிகள்ல யாரோ ஒருத்தனை தான் காட்டி கொடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம அரசு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயங்கர கோபமா வர்றாரு. எப்படியாவது அந்த யுவராஜ போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கானோ அவனை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. சோ இது ஒரு சைடு போயிட்டு இருக்க, இப்பதான் இந்த படத்துடைய முதல் ஹீரோயினை காட்டுறாங்க. சோ இவங்க தான் சந்திரா. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராத்தல் இதுலதான் இருக்காங்க. சோ பிடிக்காத வேலைன்னு சொல்ல முடியாது. சஜிச்சுக்கிட்டு எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு தன்னுடைய மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அந்த பிராத்தல்ல ஒவ்வொருத்தன் கூட படுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போல நேரத்துலதான் என்னைக்காவது நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு விடுவு காலமே பிறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப நம்ம யுவராஜ் போடுறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த டீம் எல்லாமே வந்து இந்த மேன்ஷனுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ வருவாரு, ஒரு கஸ்டமரா தான் அங்க வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ உள்ள வர்றது எதுக்காகனா யுவராஜ போட்டு தள்ளுறதுக்கு தான். ஏன்னா யுவராஜ் இந்த இடத்திற்கு வருவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வராரு. இப்ப நம்ம கஸ்டமரா உள்ள போற நம்ம ஹீரோ அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயினும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இங்க எதுவும் பெருசா நடக்க போறது இல்ல, சரி நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு தம் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த போல நேரத்துல தான் நம்ம சந்திரா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்ரிஷியேட் ஆரம்பி எல்லாரும் வந்தா இங்க சட்டையை கழட்டு பேண்ட்டை கட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க. நீ சம்பந்தமே இல்லாம இப்படி நிக்கிறிய அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, எனக்கு வேற வேலை இருக்கு நீ சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்களுடைய வாழ்க்கை கதையை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க வரவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படி அப்படிதான் சொல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து இதெல்லாம் போக்கஸ் பண்ணாத, யுவராஜ் எப்போ வருவான் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி ஹீரோயின் கிட்ட ஒண்ணுதான் கேக்குறாரு நம்ம ஹீரோ. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நீ போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி. ஆமா, எந்த பொண்ணுக்கு தான் இங்க இருக்க போகணும்னு சொல்லி ஆசை இருக்காது, ஆனா இது எல்லாமே மீறி இங்க இருந்து எப்படி என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சைலண்டா யுவராஜ் வந்ததுக்கப்புறம் அவருடைய கத்தியை எடுத்து யுவராஜ போட்டு தள்ளுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமான சம்பவம் பண்ணி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாத அந்த பிராத்தல் கேங்க்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த பெண்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. ஸோ யுவராஜ் டீம் எல்லாமே போட்டு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாமே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அது போல அந்த மேன்ஷனை நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தியா, அந்த பெண்கள் எல்லாமே கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க பாத்தியா, அவங்களையும் சர மாதிரியா வெட்டி குவிக்கிறாரு நம்ம ஹீரோ. இது எல்லாமே பாக்குற நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக். ஸோ கடவுளா உன்னை வந்து இங்க வழியா அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் எங்க போறது ஏது போடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த மேன்ஷனுக்குள்ளேயே அடங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு இன்னும் ஃபேமிலி யாரும் இல்லை, என் ஃபேமிலிலாம் இந்த தொழில் தான் என்ன அனுபவிச்சு வந்தவங்க தான், என் ஃபேமிலி கிட்ட போயிட்டு என்னால் நிற்க முடியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருந்தே 18 வருஷமா என்னோட வாழ்வாதாரம் என்னன்னே தெரியாது, நான் இன்னைக்கு தான் இந்த கேட்டை விட்டு வெளியே வரேன், ஸோ என்னை எப்படியாவது உன் கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல யோசிக்கிறாரு. ஏன்னா நானே ஆல்ரெடி பல பஞ்சாயத்துல இருக்கேன், இதுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு எப்படி டிராவல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அதாவது கிட்டியும் கருப்பு கிட்டையும் கேக்குறாரு. ஸோ பொண்ணை கூட்டிட்டு போறது எல்லாம் ரிஸ்க்கு, இதுல உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஆரம்பத்துல நம்ம பார்வதின்னு ஒருத்தர் இறந்து போனாங்க பாத்தியா, அவங்க மேல இருந்த லவ் வந்து இங்க மாடிஃபை ஆகுது. அதாவது நம்ம ஹீரோயின் மேல இப்போ நம்ம சந்திரா மேல மாடிஃபை ஆகுது. ஸோ சந்திராவை பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஹீரோக்கு பார்வதி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபேஸ் கட் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோவுக்கு பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னாலதான் அவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்வோடயே இருப்பாரு. அதனாலதான் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தயங்காம அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம ஹீரோ போறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு போலீஸ்குள்ள மிகப்பெரிய பஞ்சாயத்தை வளர்த்துக்கிட்டோம். அதே நேரத்துல அந்த பையனுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்காதான் அவன் படிப்பு செலவுக்கு உதவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் போறாரு. ஆனா இப்போ அந்த மென்ஷன்ல இருந்து பணத்தை எடுக்கும்போது இவராச்ச போட்டு தள்ளிட்டு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பணத்தை இவங்களால எடுக்க முடியல. இப்போ நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் அவங்களுடைய வாழ்க்கை கதை எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்காங்க. தேவையில்லாம இவ வேற வந்திருக்கா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்க. ஸோ பணத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணத்தை விட்டுட்டு எப்படியாவது நம்ம ஆந்திரா போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளான்னு. ஸோ இப்போ எதுவுமே இல்லாத நம்ம முடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. போல சமயத்தில் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு பணம் தானே வேணும், என்னால உங்களால பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த டீமும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எப்படி உன்னால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு, அதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பவரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இழந்த பணத்தை இதுல இருந்து தேத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பணம் போதும், இங்க இருந்து நம்ம எப்படியோ அது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம போலீஸ் ஆபீசர் டீம் இருக்காங்க பாத்தியா, அவங்க நம்ம தேவதாசை வலை வீசி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த இன்ஃபார்மர் யாருன்னு கூட நம்ம அந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த இன்ஃபார்மர் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு இன்ஃபார்மர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. அரசன் சொல்ற ஒருத்தனை தான் இந்த தேவதாசுடைய டீம் லீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த அரசை போயிட்டு டார்கெட் பண்ணா போதும், இங்க இருக்கிற பாதி பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இப்போ நேரா அரசை போயிட்டு டார்கெட் பண்ணி பேசி அவனை அடிச்சு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனை கொலையும் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின் டீமுக்கும் வர, ஸோ இவங்களை சும்மா விடக்கூடாது, பணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் போலீஸ் ஆபீசர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துக்கு ஆளாடுறாரு. அது மட்டும் இல்லாம கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை திரும்ப அந்த பையன் கிட்ட கொடுத்து இன்னொரு சைடு நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆந்திரா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த போல சமயத்துல ஹீரோயின் டோட்டலா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுன்றவர் ஒருத்தர் மட்டும் சொல்றாரு. ஏன்னா இவன் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை, ஆல்ரெடி பார்வதியால தான் நமக்கு பிரச்சனை வந்துச்சு, நீ போலீஸ் ஆபீஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இவளை கழட்டி விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, பார்வதியை இழந்தது போல இவளை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம ஹீரோவை ஏன்னா ஒரு பிராத்தல்ல இருக்கிற பொண்ணை எல்லாருமே தப்பா தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அவளை ஒரு தேவதையா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த தப்பு பண்றவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு யாரும் எழுதி கொடுக்கல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோ வாழ்ந்தா இவங்க கூட தான் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினும் பிடிச்சி போயிருக்கு. எதனால அவாய்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி போல நம்ம சந்திராவை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாரு. ஏன்னா ஆக்சுவலா சொல்ல போனா பார்வதி கூட இருக்கும்போது ஒரு நண்பரை இழந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ சசின்ற ஒருத்தர் இப்ப நம்ம ஹீரோ கூட இருக்கிறது கருப்பு அண்ட் இட்டி. அப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருமே தான். இவங்க 4 பேருமே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பணம் கிடைச்சது, இதுக்கப்புறம் பணத்தை ஒப்படைச்சு நம்ம ஆந்திரா போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பிளான் போட்டு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல இன்னொரு திருப்பம் நடக்குது. அதாவது இப்போதான் போலீஸ் ஆபீசர் டீம் அரசனை போட்டு, ஸோ தேவா டீம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல களத்துல இருந்து போல இன்னொரு திருப்பம் நடக்குது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிட்னி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரு டோட்டலா நம்ம ஹீரோயினை மைண்ட் வாஷ் பண்றாரு.
அதாவது நீ தேவதாஸ் கூட இருக்காத, நீ என் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு தான் பிரச்சனை, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல, இல்லை நான் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸாக இந்த போல் பஞ்சாயத்து நடுவில் இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸஸ் ஆஃபீஸர்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இவங்களும் ஒரு இடம் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. அவங்களோட மறைவுக்காக இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்குறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு போயிடுவோம், எங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு விடிய விடிய உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அந்த ரவுண்ட் அப்பில் அதை காட்டி கொடுத்துட்ட வீட்டு நபர் தான் அவனுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து போலீஸ் கிட்ட அகைன் திரும்ப மாட்டிக்கிறாரு. ஸோ அகைன் மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிக்கிறாங்க. அதே போல நேரத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது நம்ம தேவதாஸை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்டி இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு எக்கெடுக்கட்டாவது போகட்டும், நம்ம வந்து ஆந்திராவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு அவருக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கிட்டி, கருப்பு, அப்புறம் நம்ம ஹீரோயினி இவங்க 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோவை ரெக்கவர் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் சராமாரியா போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அப்போ பாருங்க, நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அடிச்சு விசாரிச்சிருப்பாங்க கூட ஒரு பொண்ணு இருந்தா பாத்தியா, அவளை பத்தி தப்பா பேசி இருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசரா அவனை போட்டு தள்ளிடுவாரு பயங்கரமா நம்ம ஹீரோ. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்களே, நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் டீம் வந்து அதே ஃபோர்ஸ்ல தான் இருக்காங்க. உன்னை தேடணும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சி இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுப்பகுதி போக இங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, கருப்பு வந்து இறந்து போயிடுறாரு. இதுல வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம ஹீரோவும் கிட்டியும். எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் வர போலீஸ் எல்லாத்தையும் இவரு நம்ம ஹீரோ சரம் மாதிரியா ஷூட் பண்ணி எல்லாத்தையும் தம்சம் பண்றாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட இருந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கிட்டி வந்து தனியாளா இருந்து சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் உள்ள களத்துல இறங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ வந்து பிளாஷ்பேக் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் சிச்சுவேஷன்ல காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஏன் அவங்க அப்பா கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்து அவருடைய தாய் மாமனை கொலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வைராக்கியத்துக்காக தான் இன்ன வரைக்குமே அவங்க அப்பா பேசாம இருக்காங்க. எதுக்காக அவங்க தாய் மாமனை கொலை பண்றாருன்னா, அவங்க அம்மாவை அடிச்சு கொலை பண்ணது அவங்க தாய் மாமன் தான். அதனால அந்த வெறிக்காக கொலை பண்ணிட்டாரு. ஸோ என் பையன் ஒரு கிரிமினலா இருக்குமோ எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் பேசல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இப்போ வந்து அந்த மோட்டாரை சரி பண்ணி கொடுக்க வந்தாரு பாத்தியா, அவர் ஒரு கதையை சொல்றாரு. உன் பையனை நீ எப்படி நினைக்கிற, ஆனா உன் பையன் நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்னு. எதுக்காக படத்துடைய ஆரம்பத்துல அந்த ஒரு 7 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாரு. இறந்து போனவருடைய அப்பா தான் இவரு. அந்த மோட்டார் ரெடி பண்ண வந்தவர் அவரு வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்றாரு. எல்லாம் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது யாராவது தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட போய் நிக்கலாம், ஆனா போலீஸ் தப்பு பண்ணா உன் பையன் போல கேங்ஸ்டர் தான் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த மோட்டார் ரீசீல் பண்ண தேவையில்லை, உன் பையன் கிட்ட முடிஞ்சா பேச அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஸோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் 2 பேருமே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணத்தை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோ உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இங்கிலீஷ் மீடியம் போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துடுறாரு. இன்னொரு சைடு பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுறாரு, ஆனா அவங்க அப்பா வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன், இவ கூட ஏதாவது உதவுனா பேசணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அதாவது தேவதாஸ் அண்ட் சந்திரா புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதோட இந்த படத்தோட பலத்தையும் முடிக்கிறாங்க.